அன்பார்ந்த மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள். மிகவும் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகுந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த புதன்பெயர்ச்சியால் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவலுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். 2024 பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமருகிறார். ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவலுவாக பாக்கியஸ்தானத்திற்கு வருவது பல்வேறு வகையான மிகுந்த சிரமங்களில் சிக்கிக்கொண்டு இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார். ஏனெனில் ராசியின் அதிபதியான புதனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் 9இல் இணைகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் புதன் நட்புகிரகமாக இருக்கிறார். எனவே புதனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் சனியின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் இணைவது அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த இணைவாக கருதப்படுகிறது. பொதுவாகவே சனி சூரியன் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகின்ற புதன் இந்த 2 கிரகநிலைகளுடன் இணைவதால் இந்த 2 கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்டவர் பொதுவாகவே 5 7 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுப்பார். அவற்றில் ஒரு இடமான 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது. மேலும் புதன் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பார்வையிடுகிறார். புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை தெளிவாக புதன் பகவான் உறுதி செய்கிறார். இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் சாதகமற்று ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ இருக்கும்போது பலவகையான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். அப்படிப்பட்டவர் மிகுந்த அறிவு ஆற்றலை பயன்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை சிக்கல்கள் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். ஆனால் புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கும்போது மிக கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை துல்லியமாக புதன் உறுதி செய்கிறார். அறிவாற்றல் என்பதை சரிவர பயன்படுத்தினால் பல பேர் செய்யக்கூடிய மிக கடினமாக இருக்கக்கூடிய சிரமப்பட்டு முடிக்க வேண்டிய வேலைகளை கூட எளிதாக நீங்கள் மட்டுமே செய்து முடிக்க முடியும் என்பதை புதன் பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார். அப்படிப்பட்ட தெளிந்த ஞானமும் அறிவாற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பில்தான் கண்டிப்பாக புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரிவர பயன்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான சிரமங்களிலிருந்து விடுபடுவதோடு மட்டுமில்லாமல் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் பகவான் உறுதி செய்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பரீதியாக இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் அவைகளை மிகச்சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக புதன் பகவான் உறுதி செய்கிறார். நல்ல வரனுக்காக தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார். உத்தியோகம் ரீதியாக இந்த காலகட்டத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகச்சிறப்பாகவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கிறார். மிகக் கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறார்.
என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு மேற்கொள்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல ஒப்பந்தங்களும் அதிரடியான வளர்ச்சிகள் மற்றும் லாபங்களைப் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. சுக்கிர பகவானும் இந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கிறார். எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சிரமங்கள் விலகுகிறது. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தேர்தல் வெற்றிக்காக மிகப்பெரிய அளவில் பல பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் தெளிந்த அறிவாற்றல்களையும் புதன் பகவான் கொடுக்கிறார். இது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வியிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் இந்த காலகட்டத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். பல்வேறு வகையான சிரமங்கள் கண்டிப்பாக விலகும். கால்நடை அபிவிருத்தி ஆகும். பெண்களை பொறுத்தமட்டில் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பெண்கள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமையும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவான் தனயோகத்தை கொடுப்பார். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த குருவோ லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்கும். 10இல் ஒரு பாவி இருந்தால் நற்பலன்களை மட்டுமே வாரி வழங்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். ராகு பகவான் 10ஆம் இடமான கர்ம ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நீங்கள் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்பட்டு அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரிய அனுகூலத்தை தரக்கூடிய யோகத்தை அடைவீர்கள். ராகு பகவானால் உங்களுடைய நேர்முக மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் தொந்தரவுகள் காணாமல் போகும். உங்களுடைய எதிரிகள் துரோகிகள் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு செய்ய வேண்டுமென்று எண்ணி ஏதேனும் தீங்கு செய்தால் அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு யோசித்து ஆரோக்கிய ஆற்றலோடு செயல்பட்டு காரிய வெற்றிகள் பெறுவீர்கள். மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்தில் கேது பகவான் பயணிப்பதால் உங்களுடைய மனதிலே ஒரு அழுத்தம் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம். உங்களுடைய மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் தவிர்த்தல் நல்லது. எந்த ஒரு செயலையும் நம்பிக்கை இல்லாமல் ஈடுபடுவதை தவிர்த்தல் நல்லது. எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இது நடக்குமா நடக்காதா என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பதை தவிர்த்து தன்னம்பிக்கையோடு செயல்படுதல் வேண்டும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் குருபகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தையும் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இது உங்களுக்கு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது. 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். குருவாலும் திருமண வயதிலுள்ளவர்களுக்கு திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறும். காதலித்துக் கொண்டிருக்கும் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடக்கும். மேலும் நீண்ட காலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்திக்கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். குருவாலும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த கோட்டு கேசு வம்பு வழக்கு அனைத்தும் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். பூர்வீக சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும். மேலும் 5ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும். மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அபரிவிதமான மாற்றங்களையும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஆனால் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக கருத முடியாது. எனவே நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் 3ஆம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இவ்வாறாக உங்களுடைய ராசிக்கு 2 3 11 போன்ற இடங்களில் செவ்வாயின் பார்வை பதிவது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும்.
தனவரவுகளும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெறுவதால் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.